ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகுகள் விரித்து பற. இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கு மணி எப்படி சேமிக்கிறதுங்கிறத ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கிராமத்தில் வசிக்கிற ஒரு தந்தை தன்னோட மகனுக்கு அன்றாட கை செலவுக்காக 10 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த சிறுவன் 10 ரூபாயில் 5 ரூபாயை செலவு செய்து 5 ரூபாயை தனது உண்டியில் சேமிச்சிட்டு வரான். ஒரு தொகை சேர்ந்த பிறகு அந்த சிறுவன் அந்த பணத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்றை வாங்குகிறான். தினமும் காலையும் மாலையும் அந்த ஆட்டுக்கு உணவளித்து விட்டு பள்ளி செல்கிறான். 3 மாதத்தில் அந்த ஆடு வளர்ச்சி அடைந்து விடுகிறது. அந்த ஆட்டை 1000 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த பணத்தில் மீண்டும் 2 ஆடுகளை வாங்குகிறான். இதே போல் இந்த ஆட்டுக்குட்டிகளையும் பராமரித்து வருகிறான். இந்த ஆடுகள் வளர்ச்சி அடைந்ததும் அதை 2000 ரூபாய்க்கு விற்கிறான். அதில் 4 ஆடுகளை வாங்குகிறான். இதே போல் அவன் இதை ஒரு சிறு தொழிலாக சிறு வயதிலேயே செய்கிறான். சில நாட்களில் இதில் அவனுக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அதில் பாதி பணத்தை ஆடுகளை வாங்குகிறான். மீதி பணத்தில் ஒரு சிறிய புத்தக கடை ஒன்றை ஆரம்பிக்கிறான். இதேபோல் அதில் வரும் லாபத்தை எடுத்து மேலும் 2 புதிய தொழில்களை உருவாக்குகிறான். இப்படியே நாட்கள் செல்ல அவன் சிறு வயதில் ஆரம்பித்த சேமிக்கும் பழக்கத்தால் அவன் தன்னுடைய இளம் வயதில் பல தொழில்களை உருவாக்கிய ஒரு தொழிலதிபராக வளர்ச்சி அடைகிறான். இதை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை சேமிக்கும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள். இன்று பல நடுத்தர குடும்பங்கள் சந்திக்கும் பெரிய பிரச்சனை, அந்த வீட்டின் ஆண் 40 வயதிற்கு மேல் உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ அல்லது தொழிலில் ஏற்படும் பிரச்சனையாலோ அந்த குடும்பம் மிகவும் சிரமத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த சேமிப்பு பணமானது ஒரு சிறிய கைத்தொழிலை உருவாக்கி அந்த குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்ற உதவுகிறது. ஆதலால் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே சேமிக்கும் பழக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும். தேங்க்யூ.